கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதங்களும் திரட்சியான நன்மைகளும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அளவில்லாமல் நிறைப்பதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய திருவார்த்தைக்கு ஆதாரமாக சகரியா 10வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்கிறது: நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல சமயங்களிலே சோர்வுகள் வந்து விடுகிறது, போராட்டங்கள் வருகிறது. வியாதி நிமித்தமாய் சோர்வு, பாவத்தின் நிமித்தமாய், அக்கிரமத்தின் நிமித்தமாய் சோர்வு, சாப கட்டுகளின் நிமித்தமாய் சோர்வு. தீய மக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி வரும் பொழுது ஒரு சோர்வு, தேவையில்லாத நிந்தைகள், அவமானங்கள், பாடுகளை நாம் சகிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது ஒரு சோர்வு. எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை பலப்படுத்துவேன். I will strengthen you. நான் உங்களை பலப்படுத்துவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிற தேவன். பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை இந்த நாளிலே பலப்படுத்துவார். உங்களை அவர் பலப்படுத்தி உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை திடப்படுத்தி உங்களை தைரியப்படுத்தி உங்களை மகிழச் செய்வார். சங்கீதம் 89:21 ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என் புயம் அவனை பலப்படுத்தும், என் புயத்தினால், என் பலத்த கரத்தினால் நான் உன்னை பலப்படுத்துவேன். நீ எதற்கு மஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, எதற்கு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்து திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், என் ஆண்டவருடைய பலத்த கரம் உன்னை பலப்படுத்தும். சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, கண்ணீர் வடிக்கிறீர்களோ, வியாதி படுக்கையிலே வேதனையிலே புழுவை போல துடித்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்கள் பலவீனங்களை சுட்டரிக்கிற கர்த்தர், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவை நசுக்கி போடுகிற பலசாலியாகிய நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். என் அன்பிற்குரியவர்களே, எப்படி கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார்? நாம் எவ்வாறு கர்த்தருக்குள்ளே பலப்பட முடியும்? வேத புத்தகம் சொல்கிறது, எபேசியர் 6:10 ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, உங்களை கர்த்தர் பலப்படுத்துவதற்கு அவருடைய வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம் அருள்நாதர் இயேசு தம்முடைய வல்லமையுள்ள கரத்தை உங்கள் மேல் வைக்கும் பொழுது, தம்முடைய வல்லமையினால், தம்முடைய அபிஷேகத்தினால் உங்களை நிறைக்கும் பொழுது நீங்கள் பலப்படுவீர்கள். நசனாகி இயேசுவை தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது. கர்த்தருடைய வல்லமை நம்முடைய ஜீவியத்திலே பலத்தை கொண்டு வருகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே பலத்தை கொண்டு வருகிறது. லூக்கா 24:49 சொல்கிறது, உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள். அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். When you receive the Holy Ghost, your inner man shall be strengthened. நீ உள்ளான மனுஷனிலே பலப்பட, சத்ருவை எதிர்க்க, பிசாசை நசுக்க, மந்திர சூனிய கட்டுகளை உடைத்தறிய, உன்னை பலப்படுத்த நீங்களும் நானும் ஆண்டவருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வரும் பொழுது அந்த வல்லமை
நம்மை பலப்படுத்துகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குடும்பத்திலே அந்த குடும்ப தலைவன் தீராத கொடிய வியாதியினால் பாதிக்கப்பட்டவராய் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார். மருத்துவர்கள் எவ்வளவோ மருந்துகளை கொடுத்து ஊசிகளை போட்டு எத்தனை சிகிச்சைகள் செய்தும் பலன் கிடைக்காதபடி இனி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கைகளை விரித்துவிட்ட நிலையில் அந்த குடும்பத் தலைவரை வீட்டிற்கு கொண்டு வந்தார்கள். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலை, கொடிய நோய். அந்த மனிதர் எலும்பும் தோளுமாய் மாறிப்போனார். இனி பிழைப்பதற்கு வழியே இல்லை, இனி அவர் உயிரோடு வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு நிலைமை. என்றாலும் வீட்டிலே அவரை கொண்டு வந்த பிறகு அவருடைய படுக்கையை சுற்றிலும் அவருடைய அருமை மனைவி, அவருடைய பாசம் மிகுந்த பிள்ளைகள் அனைவரும் முழங்காலிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். ஆண்டவர் வேதத்திலே கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவருக்கு நினைப்பூட்டி, இப்படியெல்லாம் நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கி வந்தால் நாங்கள் பலப்படுவோம் என்று சொல்லியிருக்கிறீரே, இப்பொழுது உம்முடைய வல்லமை எங்கே என்று ஆண்டவரை துதித்து பாடி தேவ பிரசன்னத்தை அந்த இடத்திலே இறக்கி கொண்டு வந்தார்கள். இவர்கள் துதித்து பாடி ஆண்டவரை போற்ற போற்ற அந்த இடத்தில் தேவனுடைய மகிமையான பிரசன்னம் கடந்து வந்தது. படுத்த படுக்கையிலே கிடந்த, கைகளும் கால்களும் அசைக்க முடியாதபடி கிடந்த அந்த மனிதர் மெதுவாக வாயை திறந்து இவர்களோடு சேர்ந்து ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் கழிந்தது, இன்னும் வல்லமை இறங்கி வந்தது. மெதுவாக அவர் எழும்பி உட்கார்ந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதித்து போற்றி அவரை பாட ஆரம்பித்தார். இன்னும் தேவனுடைய வல்லமை வெகு அதிகமாய் இறங்கி வந்தது. படுக்கையிலிருந்து மெல்ல எழுந்து நடந்து நடந்து தேவனை துதித்து ஆண்டவரை ஆர்ப்பரித்தார். இன்னும் தேவனுடைய பலத்த வல்லமை இறங்கியது. அவ்வளவுதான், அவருடைய நோய்கள் எங்கு போயிற்று என்று தெரியாதபடி கர்த்தர் அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். தேவனுடைய பலத்தினால் அவர் நிரப்பப்பட்டவராய், சுகதேகியாய், பரிபூர்ண சுகத்தை பெற்ற மனிதனாய் அவர் மாறினார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட சுகதேகியாய் ஆண்டவர் அவரை மாற்றினார். காரணம் என்ன? தேவனுடைய வல்லமை. இன்றைக்கும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே நோயிலே உழன்று கொண்டிருக்கிறாயோ, வறுமையிலே, பசியிலே, பட்டினியிலே கிடக்கிறாயோ, கடன் தொல்லையினால் வாடி தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, இனி எனக்கு வாழ்க்கை இல்லை, என் வாழ்க்கையெல்லாம் தடை, சோதனை, இருள், அந்தகாரம் என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, இதற்கு மேலும் நான் இந்த உலகத்தில் வாழ முடியாது, தற்கொலை செய்து சாக வேண்டியதுதான் என்று உன் மனதிலே யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ, உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தருடைய வல்லமை உன் மீது இறங்கி வரும் பொழுது நீ எழும்புவாய், நீ பிரகாசிப்பாய். இந்த கர்த்தருடைய வல்லமை உன்னை பலப்படுத்துகிறது. இரண்டாவது, நீங்களும் நானும் பலப்பட ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்க. 2 தீமோத்தேயு புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்கிறது: ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. நண்பிற்குரியவர்களே, 2வது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்களும் நானும் கிருபையிலே நாம் பலப்பட வேண்டும். உன்னை பலப்படுத்துவது தேவனுடைய சுத்த கிருபை. கிருபை என்றால் தகுதியில்லாதோர் மீது ஆண்டவர் பாராட்டுகிற கருணை, ஆண்டவர் பாராட்டுகிற மனது உருக்கம், ஆண்டவருடைய அந்த இரக்கம்தான் கிருபை. இந்த கிருபை இறங்கி வர இறங்கி வர இறங்கி வர நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். படகோட்டி ஒருவன் ஒரு ஆற்றிலே படகை ஓட்டிக்கொண்டு சென்றான்.
அந்த ஆற்றின் நடுவிலே ஒரு பாறை இந்த படகு மறுபக்கத்திற்கு போக விடாதபடி தடையாய் காணப்பட்டது. எத்தனையோ முறை படகை செலுத்தியும் அந்த பாறையிலே படகு மோதி வேதனையிலே இவன் தவித்தான். ஆண்டவரே, இந்த படகை மறுபக்கத்திற்கு கொண்டு செல்ல முடியாதபடி இந்த பாறை தடையாக நிற்கிறதே, உமக்கு இது தெரியாதா என்று ஆண்டவரிடத்தில் கேள்விகளை கேட்டான். அந்த நேரத்தில் தானே ஆண்டவர் அந்த பாறையை அந்த இடத்தை விட்டு அகற்றவில்லை, மாறாக அந்த ஆற்றிலே தண்ணீரை பெருக்கினார், அதனுடைய ஆழத்தை பெருக்கினார், அதனுடைய மேல் மட்டத்தை பெருக்கினார். நடந்ததென்ன? தண்ணீர் நிரம்ப ஆரம்பித்தது. அந்த பாறை தண்ணீருக்குள்ளே மூழ்க ஆரம்பித்தது. இவன் வெகு லகுவாக அந்த படகை பாறைக்கு மேலாக ஓட்டிச் செல்லும்படி அவனுக்கு கிருபை கிடைத்தது. பல சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பாறைகள் போல கடினமான சோதனைகள், போராட்டங்கள், வேதனைகள் காணப்படலாம். ஆண்டவரும் அந்த போராட்டங்களை உங்களை விட்டு எடுக்க அவர் மனம் இல்லாவிட்டாலும் எடுக்காவிட்டாலும் ஜீவ நதியைப் போல தம்முடைய கிருபையை நமக்குள்ளே ஊற்றி நம்மை பலப்படுத்துவார். என் அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையிலே தம்முடைய வல்லமையினாலும் தம்முடைய கிருபையினாலும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். கண்களை மூடி ஆண்டவர் இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, தேவகுமாரனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். எத்தனையோ இடர்பாடுகள், போராட்டங்கள், வியாதிகள், வறுமை, சஞ்சலத்தின் மத்தியிலே தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். யார் இந்த சகோதரி லட்சுமி? வயது ஏறிக்கொண்டிருக்கிறது, திருமணம் நடக்கவில்லை என்று புலம்புகிறாயோ? உனக்கு வேண்டிய கிருபையின் ஆவியை ஆண்டவர் ஊற்றி உனக்கு அதிசயத்தை அவர் செய்வேன் என்று இப்பொழுது வாக்கு கொடுக்கிறார். நீ விசுவாசிப்பாயானால் தேவ மகிமையை காண்பாய். வியாதி படுக்கைகளை கர்த்தர் மாற்றி போடுகிறார். கேன்சர் கட்டிகளை மறையச் செய்கிறார். அதிசயங்களை ஒவ்வொருவருடைய சரீரத்திற்குள்ளும் கர்த்தர் தம்முடைய வல்லமையை அனுப்பி நிகழ்த்துகிறார். நீங்கள் ஜெயம் வருவீர்கள். கர்த்தாவே, நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கர்த்தருக்குள் பலப்படுத்துவதற்காய், மகிமைப்படுத்துவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை மன்றாடுகிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பிற்குரியவர்களே, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். பி ஹாப்பி இன் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொழில் செய்வோர், வியாபாரம் செய்வோர் மற்றும் வேலைக்கு செல்வோருக்கு ஒரு நற்செய்தி. புதிய ஜூலை 2015 இது முழுவதும் உங்களுடைய தொழிலில், வியாபாரத்தில், வேலையில் திரளான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிறப்பு ஆசீர்வாத பிரார்த்தனை கூட்டம் 30/6/2015 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 6:30 மணிக்கு சென்னை கொரட்டூர் 100 அடி ரோட்டில் தாதங்குப்பம் பஸ் ஸ்டாப், மோகன் கார்டன்ஸ் கல்யாண மண்டபத்திற்கு அருகில் உள்ள நமது மகிமையின் நம்பிக்கை ஆலயத்தில் வைத்து நடைபெறுகிறது. உங்கள் சகோதரர் கே. கலைமணி அவர்கள் வாக்குத்தத்த செய்தியை வழங்கி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்பார். நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்கள். தொடர்புக்கு சகோதரர் ரங்கராஜன், பாஸ்டர் சைமன் பால். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமை நம்பிக்கை ஊழியம், பிளாட் எண்கள் 2728 ஜெய்நகர், அன்னை நகர் அருகில், கொரட்டூர், சென்னை 600076.